கோவை மாவட்டத்தில் பெரிய கடை வீதியில் இருக்கும் ஸ்ரீ காமாட்சியம்மன் கோயில், ஏகாம்பரேஸ்வரர் கோயில், விஸ்வகர்மா கோயில், இந்த 3 கோயிலுமே இங்கே அமர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள இந்த கோயில் கட்டப்பட்டது. ஆமாம், பேரூர் கோயில் கட்டும்போது இந்த இங்கே இருக்கிற கோயிலில் தான் வேலை பார்த்து அந்த கோயிலை கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில் ஆனது. அப்படி பழமையான கோயில் முன்னோர்கள் உருவாக்கப்பட்டது. அது அவங்க எல்லாம் ஒவ்வொரு விழாவும் எடுத்து நடத்தியிருக்காங்க. நாங்கள் கடந்த ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் இந்த கோயிலில் நாங்கள் எல்லா அமைப்பும் ஒன்று சேர்ந்து இந்த விழாவை சீரு சிறப்போடு வருஷம் வருஷம் நடத்திட்டு இருக்கோம். இதில் வான வேடிக்கை, மேளம், தாளம், என்ன ஊர்கோலம் எல்லாமே நடக்கும். இதுக்கு மூல காரணம் மெயின் அன்னதானம் சிறப்பாக நடக்கும். குறைஞ்சது 5000 பேருக்கு. நேற்று சரியாக 6 மணிக்கு விளக்கு பூஜை 500 பேருக்கு. ஒரு சீனிவாச சாமி 500 பேருக்கு சேலை வழங்கினாரு. நேற்று நடந்தது. அதாவது 500 நேற்று நைட்டு 600 பேருக்கு, இன்னைக்கு காலையில் ஒரு 300 பேருக்கு, இப்போ 4000 பேருக்கு இப்போ நடக்குது. நைட்டு 600 பேருக்கு நடக்குது இன்றைக்கி. ஆமாம், இந்த அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டே இருப்பாங்க. என்ன இது எல்லாம் எங்கள் சமுதாயம் ஒன்றுபட்டு, விஸ்வகர்மா சமுதாயம், நாங்கள் 5 தொழிலுக்கு பாத்தியப்பட்ட இந்த கோயில் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு விழா நடத்துறது இந்த விஸ்வகர்மா ஜெயந்தி தான். விஸ்வகர்மா உலகத்துக்கே கடவுள். அவருக்கு நாங்கள் விழா எடுத்து நடத்துகிறோம். இதை நீங்கள் மக்கள் எல்லாருமே ஆர்வத்தோட, பெண்களும் ஒரு குளத்தில் பங்கு கொண்டுருவாங்க, ஆண்களும். 20 வருஷ காலமாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. என்ன அதாவது பெரிய கடையில் கிளம்பி வைசாலி சலவனி சுக்கராப்பேட்டை தெலுங்குதி பலவடி சலவனி பெரிய கடை வீதி, இந்த வழியில தான் ஊர்வலம் வருகிறது. நாங்கள் விழா கமிட்டியில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்கு. இந்த விழாவில் அன்னதானத்தை நான் முழுமையாக எடுத்தாலும் இந்த விழா மற்ற விழாவில் எல்லாருக்கும் பங்களிப்பு இருக்கு. நான் ஒரு பேரை சொன்னால் தப்பா போயிடும். ஆமாம் ஆமாம், அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையோட இதில் எல்லாரும் அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் உறவு உள்ளவங்க தான். வேற வேற்ற ஜாதிக்காரங்க யாரும் இல்லை. ஆமாம்.